உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நான் இங்கே மட்டும் பேசல, ஜெயிலையும் போய் பேசிடுறேன். காஜாங் ஜெயிலுக்கு போன தாங்க வைபி, காஜாங் ஜெயிலுக்கு போன பேசுறதுக்கு தீபாவளி டைமில் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்க்குறேன் 1500 பேர் உட்காந்துருக்கான் கைதிங்க. திறந்து கிடக்கிற கோயில கூட்டத்தை காணோம், மூடி கிடக்கிற ஜெயிலுக்கு அவ்வளவு பேர் உட்காந்துருக்கான். என் பேச்ச கோயில் அவ்வளவு பேர் கேட்டதே இல்லை, ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்கான். அங்க போய் பேச போன அன்னைக்குன்னு பார்த்தா எல்லாம் விபரீதத்தை எப்படி பூசிருக்கான். கோயிலுக்கு போய் இப்படி பூசுறான், ஜெயில எப்படி பூசிக்கிட்டு இருக்கான். அப்ப நான் அந்த போலீஸ் அதிகாரி குணா அவர்கிட்ட கேட்கிறேன், என்ன எல்லாம் இப்படி இருக்கிறாங்க சாமியார் மாதிரி, வெள்ளை உடுப்பு பச்சை சோப்பு எல்லாம்னு விபூதியெல்லாம் இப்படி பூச்சிருக்காங்கன்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சாமியார் நீங்க வந்திருக்கிறீங்களா, அதனால ரிலீஸ் ஆனாலும் அவளான்னு பார்க்குறாங்க. நான் இவங்க விபூதி பூச்சத்தை பார்த்துட்டு என்ன அப்படியே கூட்டத்தை பார்த்துட்டு சந்தோஷத்துல நான் ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டேன். என்ன தெரியுமா சொல்லிட்டேன், நான் பார்த்து இப்போ பாருங்க உங்கள்கிட்டலாம் அப்படி பேச முடியல, ஏன்னா இதெல்லாம் கலகலப்பாக இருக்கிறீங்க, எல்லாம் வித்தியாசமா இருக்கேன். அங்கே எல்லாம் சாமியார் மாதிரியே இருந்தாங்களா. நான் இன்று திரளாக வருகை தந்திருக்கின்ற மெய்யன்பர்களே பக்தர்களே, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டேன். சொன்ன உடனே ஒரு கைதி பின்னாலங்க என்னை பார்த்து இப்படின்றான், ஏயா உனக்கு மைக்கு கொடுத்து பேச சொன்னா மகிழ்ச்சியாவா இருக்கு, நான் பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கிறேன், நீ வந்து பேசிட்டு போக மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றேன்னு அவன் செஞ்சா பாருங்க. பயந்துட்டேன், ஓ நம்ம தப்பா பேசுறோம்னு சொல்லி உடனே பேச்ச மாத்தினேன். நீங்க எல்லாரும் என் பேச்ச வெளியே கேட்டிருந்தா உள்ள வந்திருப்பீங்களான்னு சொன்னேன். அப்புறம் சொல்றான், இப்பதான் ஒழுங்கா பேசுற பேச்சு முடிச்சிருந்தான். நான் விறுவிறுன்னு பேசி முடிச்சுட்டேன். முடிச்ச கையோட அந்த 2 பேரும் எந்திரிச்சு இப்படியே வராங்க, கிட்ட வந்தாங்க. நான் பயந்துட்டேன், ஏன்னா முதல் எப்படி நான் சொல்லி செஞ்சானா, நான் போலீஸ் அதிகாரி சொன்னா எனக்கு பயமா இருக்கு, அவங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் இந்த மாதிரி கேட்க வரானுங்க. கிட்ட வந்து சொல்றான், சுவாமிஜி நீங்க நல்லா ஜோக்கா பேசுறீங்க, நல்லா சிரிப்பா பேசுறீங்க. நான் பயந்துக்கிட்டு ஓகே ஓகேண்ணா, இல்லை நசிமா சுவாமிஜி ஜோக்கா பேசுறீங்கன்னு நான் ஓகே ஓகேண்ணா. அடுத்த நீ சொன்னான் பாருங்க, நீ இங்கேயே தங்கிருக்க. ஏன்டானா அவனுக்கு நல்லா இருக்கு, அந்நியருக்கு முடிவு பண்ணிட்ட கோயில போய் பேசுறான், ஜெயில நம்மள அந்த கேட்டகரி. கிரகங்கள் 9 இருந்தும், திசைகள் 8 இருந்தும், சுரங்கள் 7 இருந்தும், சுவைகள் 6 இருந்தும், பஞ்சபூதங்கள் 5 இருந்தும், 4 வேதங்கள் இருந்தும், 3 தமிழ் இருந்து, 2 கல்வி இருந்து, ஒழுக்கம் 1 இல்லை என்றால் அவ்வளவும் வீண்.